மைக்ரோசாஃப்ட் 365 MS 900 சர்டிபிகேஷன்ல மூணாவது வீடியோ தான் இது. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி ஈஸியா புரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல். இந்த கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்னா என்னன்னா, நாம அந்த கிளவுட் ப்ரொவைடர் கிட்ட இருந்து எப்படி அவங்களோட சர்வீஸை வாங்கிக்க போறோம் அப்படின்றது, அதாவது நம்மளுடைய சர்வீஸை எப்படி டிப்ளாய் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல். இதுல மொத்தமா 3 டைப் இருக்கு. ஒன்னு பப்ளிக் கிளவுட், ரெண்டாவது பிரைவேட் கிளவுட், மூணாவது ஹைபிரிட் கிளவுட். இந்த 3 கிளவுட பத்தி தெளிவா டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் இந்த கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்லாம் என்னன்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். வணக்கம், இது வெப்டெக் அகாடமி. பப்ளிக் கிளவுட். இந்த பப்ளிக் கிளவுட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றேன். பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுடுக்கு ஈஸியா புரியறதுக்கு. ஒண்ணு, இப்போ ஒரு கார் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த காரை சென்னையில் இருக்கக்கூடிய திருவான்மியூர்ல இருந்து நாவலூர் அப்படின்ற ஒரு ஊர் வரைக்கும் போகணும் அப்படின்னா, நம்ம திருவான்மியூர்ல இருந்து நாவலூருக்கு கார்ல எப்படி போகலாம்? எய்தர் நம்ம வாடகைக்கு வாங்கிட்டு போகலாம், இல்லைன்னா அந்த காரை சொந்தமா வாங்கிட்டு போகலாம். அதுவும் இல்லையா, காரை சொந்தமா தயாரிச்சு அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துட்டு நம்ம நாவலூர் வரைக்கும் போகலாம். இந்த 3 விஷயம் பாசிபிள் இருக்கு இல்லையா? சோ அதே தான் இங்க. பப்ளிக் கிளவுட் அப்படின்றது கிளவுட் ரிசோர்சஸ் நம்ம கிட்ட இருக்கும். அதாவது சர்வர், ஸ்டோரேஜ், இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய இருக்கும். இது எல்லாமே தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட், AWS, GCP அந்த மாதிரி. இப்ப மைக்ரோசாஃப்ட் 365 தான் பார்க்கிறோம். ஸோ இன் திஸ் கேஸ் மைக்ரோசாஃப்ட் அஜூர். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் அஜூர் இந்த இடத்துல பப்ளிக் கிளவுடுக்கான ஒரு உதாரணம். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டாபேஸ் கொடுத்துருவாங்க, நெட்வொர்க் செக்யூரிட்டி கொடுத்துருவாங்க, ஸ்டோரேஜ் கொடுத்துருவாங்க, கஸ்டமர் என்ன அப்படின்றத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கும். ஸோ பப்ளிக் கிளவுட் இந்த சிம்பிள் வேர்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட் கிட்ட சர்வீசஸ் இருக்கும். அதை நம்ம எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு பே ஆஸ் யூ கோல இருக்கலாம். லீடிங் ஆன பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அஜூர், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அமேசான் வெப் சர்வீசஸ், இது எல்லாமே. ஸோ இதுல ஒரு காமனான விஷயங்களை கொடுத்துருக்கேன். மைக்ரோசாஃப்ட் அஜூர்ல விர்ச்சுவல் மிஷின், அதே விஷயம் கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல கம்ப்யூட் என்ஜின், AWSல EC2. ஸோ அப்படின்றது. ஸோ மேக்சிமம் நம்ம பாத்தீங்கன்னா இந்த லீடிங் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி பார்த்துப்போம். விர்ச்சுவல் மிஷின் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆப் சர்வீஸ் வாங்குறதா இருக்கட்டும், SQL டேட்டாபேஸ் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கிளவுட் ப்ரொவைடர்ஸும் அவங்களுக்குன்னு உண்டான ஒரு நேம்ல கொடுத்துருப்பாங்க. பட் சர்வீஸ் நாம எடுத்துக்கிறோம். பப்ளிக் கிளவுட்ல ஒரு ப்ரோஸ் இருக்கு, கான்ஸ் இருக்கு. ப்ரோஸ் என்னன்னா, நம்ம ஒரு ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சரா நம்ம டைரக்டா போயிடலாம். ப்ரோஸ் என்னன்னா, அதாவது இதோட பயன்கள் என்ன அப்படின்னா, நம்ம லோயஸ்ட் காஸ்ட்லயே பண்ண முடியும். அதாவது ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்லயே நம்மளால போக முடியும். ஹார்ட்வேரை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒரு மிட் ரேஞ்சான ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டு நம்மளால பெரிய பெரிய எடிட்டிங் வரைக்கும் பண்ண முடியும், பெரிய ஹை பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியும். அன்லிமிட்டெட் ஸ்கேலபிலிட்டி. உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஸ்கேலை அதிகப்படுத்திக்கலாம், வேணாம் அப்படின்னா அதை குறைச்சிக்கலாம். அடுத்தது, நம்ம ஹை ரிலேபிலிட்டியா இருக்கும். அதாவது டவுன் டைம் இல்லாம மைக்ரோசாஃப்டே பார்த்துப்பான். அதனால நம்ம ஈஸியா இந்த பப்ளிக் கிளவுட வாங்கிக்கலாம். பிரச்சனை என்னன்னா, உங்களால ஒரு ஸ்பெசிபிக் ஹார்ட்வேர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை உங்களால சூஸ் பண்ண முடியாது. அடுத்தது, ஷேர்டு என்வைரன்மெண்டா இருக்கிறதால சம்டைம்ஸ் உங்களுடைய மெஷின் பாத்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அதுல ஆல்ரெடி நிறைய யூசர்ஸ் இருக்கிறதுனால மேபி ஒரு ஹேக்கர் ட்ரை பண்ணானா கம்பேரிட்டிவ்லி பிரைவேட் கிளவுடோட பப்ளிக் கிளவுட கொஞ்சம் ஈஸியா ஹேக் பண்ண முடியும். பட் அதுக்கெல்லாம் மைக்ரோசாஃப்ட் அவ்வளவு சீக்கிரம் ஈஸியாலாம் விட்டுற மாட்டாங்க. பிரைவேட் கிளவுட் அப்படின்னா என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், காரை சொந்தமா விலைக்கு வாங்குறத பிரைவேட் அப்படின்னு சொல்லியிருந்தேன், நம்ம சொந்தமா வாங்கிக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் பிரைவேட் கிளவுட் அப்படின்றது, ஒரு ரீசோர்ஸ் இருக்குன்னா அந்த ரீசோர்ஸை நமக்கு சொந்தமா வாங்கிக்கிறது. அது எப்படி வாங்கலாம் அப்படின்னா, இது சொந்தமா வாங்குறது சென்ஸ் அந்த சர்வீஸை கிடையாது, அந்த இருக்கிற ஹார்ட்வேரை. எய்தர் உங்ககிட்ட ஒரு சர்வரை வச்சுக்கிட்டு அதை ஆக்சஸ் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் அஜூரை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது பிரைவேட் கிளவுட். இல்ல அப்படின்னா அந்த மைக்ரோசாஃப்ட் கிட்டயே எனக்கு செப்பரேட்டான ஒரு சர்வரை கொடு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க தனியா உங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டடான சர்வர் கொடுப்பாங்க. அது யாரோடவும் ஷேர்ல இருக்காது. இதனால உங்களுக்கு மோர் கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்களுடைய டேட்டா வச்சுக்க. ஸோ எதுக்காக இந்த பிரைவேட் கிளவுட சூஸ் பண்றாங்க அப்படின்னா, மேக்சிமம் செக்யூரிட்டியை அட்டைன் பண்றதுக்காக, டேட்டா பிரைவேசியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதுல இந்த பிரைவேட் கிளவுட் யாருக்கு ரொம்ப தேவைப்படும்னா, கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், லார்ஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, இல்லைன்னா மக்களோட டேட்டாவை சேஃப்டியா லைக் ஆதார் மாதிரியான விஷயங்கள்லாம் சேவ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அதை பிரைவேட் கிளவுட்ல வைப்பாங்க. மீன்வைல் பப்ளிக் கிளவுட்ல ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரியான ஒரு கம்பெனிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுல நிறைய பிரச்சனையும் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டியும் இருக்கு. என்னன்னா, அந்த ஹார்ட்வேரை, அந்த சாஃப்ட்வேரை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி.
அதுக்கப்புறம் பிரைவேசி அப்படின்றது நம்ம டேட்டாவை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம். பிரச்சனை என்னன்னா எக்ஸ்பென்சிவ். பப்ளிக் கிளவுட நீங்க வெறும் 5000 ரூபாயில கூட ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆனா பிரைவேட் கிளவுட் அப்படின்றது ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கீழே உங்களால பெருசா பண்ண முடியாது. ஸோ இதுவே பெரிய டிஃபரன்ஸா இருக்கு. ஒருவேளை அந்த பிசினஸ் ஃபால் ஆச்சுன்னா அந்த ஹார்ட்வேர் எல்லாம் தூக்கி நம்ம எங்க போடுவோம்னு தெரியாது. ஸோ அது பிரச்சனை இருக்கும். ரெண்டாவது, பிரைவேட் கிளவுட்ல நமக்குன்னு கண்டிப்பா டெடிகேட்டடான ஒரு ஐடி பர்சன் தேவைப்படும். ஏன்னா அந்த சர்வரை மேனேஜ் பண்ண இல்லையா. ஸோ அதுக்காக இதுவுமே பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றதுனால எக்ஸ்பென்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. அண்ட் ஒரே நேரத்துல நம்மளால சீக்கிரமா ஸ்கேல் அப்போ இல்ல ஸ்கேல் டவுன் ரெண்டுத்துலயும் எதுவுமே பண்ண முடியாது பிரைவேட் கிளவுட்ல. ஒன்ஸ் ஒரு லிமிட் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த லிமிட் தான். அடுத்ததா ஹைபிரிட் கிளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஹைபிரிட் கிளவுட்னா என்னன்னா பிரைவேட் கிளவுட் பப்ளிக் கிளவுட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ப்ராஜெக்டுக்காக யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுதான் ஹைபிரிட் கிளவுட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இஸ்ரோ எடுத்துக்கோங்க. இந்த இஸ்ரோல நிலாவுக்கு சந்திராயன் ராக்கெட் போதுன்ற நியூஸ் நமக்கு தெரியும். ஆனா அதுக்காக என்ன ராக்கெட் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது நமக்கு பெருசா தெரியாது. அதுக்குள்ள என்ன மாதிரி இன்ஜின் டைப் யூஸ் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியாது. மேலோட்டமான விஷயங்கள் பப்ளிக்கா தெரியும். ஆனா அதுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாமே சீக்ரெட்டா பிரைவேட் கிளவுட்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சந்திராயன் மேல போயிட்டு என்ன கண்டுபிடிச்சது அப்படின்னு நமக்கு வந்து தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சது, நம்ம தரையிறங்கிட்டோம் அப்படின்னு இருக்குமே தவிர அதுக்குள்ள என்ன எக்ஸாக்டா கண்டுபிடிச்ச டேட்டா நமக்கு தெரியாது. அது பப்ளிக்கா அவைலபிள் இருக்காது. ஏன் அப்படின்னா அதை அவங்க பிரைவேட்டா ரகசியமா பாதுகாக்கிறாங்க. அதனாலதான் இந்த மாதிரி பப்ளிக்கா தெரிய வேண்டிய விஷயமும் இருக்கு, பிரைவேட்டா இருக்க வேண்டிய விஷயமும் ஒரே ப்ராஜெக்டுக்குள்ள வருது அப்படின்னா தேர் வில் பி யூசிங் ஆஃப் ஹைபிரிட் கிளவுட். பிரைவேட் கிளவுட்ல பிரைவேட்டான விஷயங்களையும் மக்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்ற இருக்கிற விஷயத்த வந்து பப்ளிக் கிளவுட்ல வைப்பாங்க. இதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு ப்ராஜெக்ட செய்யறாங்க அப்படின்னா தட்ஸ் கால்ட் அஸ் ஹைபிரிட் கிளவுட். கடைசியா ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட், அதாவது கிளவுட் பர்ஸ்டிங் அப்படின்னு ஒண்ணு. இந்த கிளவுட் பர்ஸ்டிங்னா என்னன்னா நம்மளோட சர்வர் என்னமோ பிரைவேட் கிளவுட்ல தான் இருக்கு போகுது. லைக் இந்த ஒரு வாட்டர் டேங்கை பிரைவேட் கிளவுட அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் டேங்க்ல வந்து ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது எங்க வெளியே போற மாதிரி பைப் செட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது எங்க போகுது, கடலுக்கு போயிடுது. அதே தான் இப்போ இதுதான் நம்மளோட சர்வர் வச்சுக்கோங்க. இது ஒரு 1,00,000 ரெக்வஸ்ட் ஆக்சஸ் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 1,00,000 ரெக்வஸ்டையும் பாத்தீங்கன்னா அதை ஆக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 1,01,000 1,10,000 ரெக்வஸ்ட் வருது. ஓகேங்களா? அப்ப அந்த 10,000 ரெக்வஸ்டும் ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் கிளவுட்ல போயிட்டு ஆக்சஸ் எடுக்கிற மாதிரி, அதாவது ஓவர்ஃப்ளோ ஆகிறத ரெக்வஸ்டா ரிஜெக்ட் பண்ணாம அது பப்ளிக் கிளவுட்ல இருந்து டிசைன் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிளவுட் பர்ஸ்டிங் அப்படின்னு சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அமேசானோடைய கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் எடுத்துக்கலாம். அந்த ஃபெஸ்டிவல் சேல்ல வந்து அந்த டைம்ல எவ்வளவு சேல் நடக்குன்றது அவங்களுக்கு தெரியாது. ஒரு அசம்ஷன் பண்ணி ஒரு லெவல் வச்சிருப்பாங்க. அதை தாண்டி போகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா பப்ளிக் கிளவுட்ல வந்து ஸ்கேல் அப் ஆகி போற மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் கிளவுட் பர்ஸ்டிங். ஸோ மொத்தமா இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ண போறோம். பப்ளிக் கிளவுட் எடுத்துக்கிட்டா நம்ம ஓனர்ஷிப் வந்து கம்ப்ளீட்டா தேர்ட் பார்ட்டி தான், மைக்ரோசாஃப்ட் தான். நம்ம வந்து எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்கேல் பண்ணிக்க முடியும். அதாவது ஹையா லோவா. காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கம்மி, இருக்கிறதுலே கம்மி அப்படின்றது பப்ளிக் கிளவுட் தான். அதை ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓபெக்ஸ் அப்படின்ற இந்த மாடல் வச்சு பண்றாங்க. இது யாருக்கு பெஸ்ட் அப்படின்னா ஸ்டார்ட் அப் இல்ல M365 யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு இந்த பப்ளிக் கிளவுட் பெஸ்டா இருக்கும். பிரைவேட் கிளவுட் அப்படின்றது ஒரே ஒரு சிங்கிள் ஆர்கனைசேஷன். ஸ்கேலபிலிட்டி அப்படின்னும் போது ரொம்பவே பிரச்சனை. இதை அவ்வளவு சீக்கிரம் அதிகப்படுத்தவும் முடியாது, அவ்வளவு சீக்கிரம் குறைக்கவும் முடியாது. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும். கடைசியா காஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஹை கேபெக்ஸ், அதாவது கேபெக்ஸ்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரொம்பவே காஸ்ட். நம்ம ஹார்ட்வேர்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காகவே செலவு பண்ணணும். அண்ட் மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுத்துரும். அதனால பிரைவேட் கிளவுட் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பெஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் பேங்க்ஸ். ஏன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் பேங்க் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஹை செக்யூர் டேட்டா, என்னுடைய ஆதார் டேட்டா இருக்கும், என்னுடைய செக்யூரான, அதாவது என் அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் அதில் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் கிளவுட்ல வச்சு ஹேக்கிங்காக விட மாட்டாங்க. அதனால பிரைவேட் கிளவுட் ரொம்பவே செக்யூர்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஹைபிரிட் கிளவுட் அப்படின்றது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால ஸ்கேலபிலிட்டி ஓரளவுக்கு ஹையா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பிரைவேட் கிளவுட் ஒரு லிமிட்டடா வச்சுட்டு அதுக்கு பப்ளிக் கிளவுட்ல எவ்வளவு வேணாமோ இறக்கலாம். ஸோ இந்த வீடியோல பப்ளிக் கிளவுட்னா என்ன, பிரைவேட் கிளவுட்னா என்ன, ஹைபிரிட் கிளவுட்னா என்ன அப்படின்றத நான் ரொம்பவே தெளிவா பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுல எங்கடா மைக்ரோசாஃப்ட் 365 வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் 365 மைக்ரோசாஃப்ட் அஜூர் அப்படின்ற ஒரு கிளவுடுக்குள்ளதான் வேலை பார்க்குது. அதனாலதான் இந்த கிளவுட் டைப்ஸ்லாம் என்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம வேற என்ன சீரிஸ் நாம் போடலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு வேற என்ன டாபிக்ல மைக்ரோசாஃப்ட் 365 வேணும் மறக்காம அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சீக்கிரமா ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.